அப்படின்னா 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதின்னு பேரு. காவிரி ஆறு பாயக்கூடிய வழித்தடத்தில் 5 கோவில்கள் இப்படி உண்டு. கர்நாடகால இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டணம், திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அப்பாலரங்கம், கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சாரங்கபாணி கோவில், திருவாரூர்ல இருக்கக்கூடிய பரிமள ரங்கநாதர் கோவில். இப்படி காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் நடுவே இருக்கக்கூடிய அரங்கம் ஸ்ரீரங்கம். ரங்கநாதருக்கு பேரே நம் பெருமாள். மனிதன் வேறுபாடு பார்க்க கூடாது என்பதை திருப்பாணாழ்வார் மூலமாக உணர்த்துகிற பெருமாள் நம் பெருமாள். பச்சை மாமலை போல் மேனி, பவழ வாய், கமல செங்கன், அச்சுதா அமரர் ஏரே ஆயிர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார் பாடிய பெருமாள் நம் பெருமாள். அங்கதான் கம்பர் முதலில் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தன்னுடைய தங்கை சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் சீர் அனுப்புவார். அப்போ நம் பெருமாள் என்ன சொல்றார் அப்படின்னா, மனிதர்கள் கிட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சிறு தெய்வம் பெருந்தெய்வம்ன்ற வேறுபாடும் பெருமாளுக்கு கிடையவே கிடையாது. இதையெல்லாம் சொல்லக்கூடிய பெருமாள் தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். காளி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இந்த போர் நடக்கும் போது கூட எடுத்த உடனேயே காளி உக்கிரமா போயெல்லாம் போர் செய்யல. போர்க்களத்துல நேருக்கு நேரா சந்திக்கும் போது அந்த அசுரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவள் மனம் நோகும்படியான வார்த்தைகளை பேசினாங்க. ஒரு பொண்ண நீ போர் செஞ்செல்லாம் கீழே சாய்க்க வேணாண்டா, அவ மனசு நோகுற மாதிரி பேசினா போதும், அவ துவண்டு போயிடுவா என்று அந்த அசுரர்கள் நினைத்ததை இன்றைக்கும் சில ஆண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெண்கள் மறந்துட கூடாது. நீங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு முன்னேறணும் அப்படி வரும்போது, நீ என்ன பெரிய ஆளா, உன்னை பத்தி தெரியாதான்னு பேசுவாங்க. நம்ம மனசு துவண்டுட கூடாது. உக்கிரமா அவங்களை சாச்சு அவங்களை ஜெயிச்சு காட்டணும் அப்படின்றதான் காளி நமக்கு கற்று தருகிற மிகப்பெரிய பாடமே அதுதான். யார் என்ன சொன்னாலும் மனசு தோண்டிடாத, அவனை நீ ஜெயிச்சு காட்டு. சபாஷ். திருச்செந்தூர் திருத்தலத்துல ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு நடக்கக்கூடிய சூரசம்ஹாரம் அப்படின்றது மிக பிரசித்தி பெற்றது. 3 பேர் கூட முருகன் அப்ப போர் செய்வார். சூரபதுமன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாரகாசுரன், கஜமுகாசுரன், சூரபதுமன் 3 பேர் கூட முருகன் போர் செய்யறார். இது எங்கேயோ புராணத்துல நடந்த செய்தின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நமக்குள்ள 3 பேர் இருக்கிறாங்க. ஆணவம், கண்மம், மாயை. இது ஒழியும் போதுதான் நாம் இறைவனை உணர முடியும் அப்படின்றதுதான் சூரசம்ஹாரம் சொல்கிற செய்தி. அவனுடைய பக்தர்கள் ஆணவம், கண்மம், மாயை இல்லாமல் எந்நேரமும் முருகா 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 என்று உருகுகிற போது நம் கூடவே இருந்து நிச்சயமாக அருள் செய்வான் என்பதுதான் சூரசம்ஹாரம் நமக்கு சொல்கிற செய்தி.